வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்ப பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரே மாதிரி இடியாப்பம் கொடுக்காம இந்த மாதிரி தக்காளி இடியாப்பம், பிரியாணி இடியாப்பம், லெமன் இடியாப்பம், தால்சா இடியாப்பம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி 4 தக்காளியை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணியும் போட்டு வதக்கலாம். இப்படி மிக்சியில் அடித்து ஊற்றியும் வதக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி அடித்து ஊற்றுனீங்கன்னா சக்கையாக இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். தக்காளி மிக்சி கழுவி ஊற்றுறேங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போதே சீக்கிரம் வதங்கிடும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட பிரியாணி மசாலா பொடி சேர்த்துருக்கேங்க. இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு.
இது கூட கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்தை போட்டு கிளறிடலாங்க. இப்போ நம்மளுக்கு பிரியாணி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க சாப்பிடலாம். இது கூட பொரிகடலை சட்னி வச்சுருக்கேங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.